என்னக்கா காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் வர சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க. அதனால தான் உங்க பேரும் வர சொன்னேன். ஏங்கா ஏதாவது சாப்பாடு சமைக்கணுமாக்கா? ஆமா வசந்தி, நீ தான் கரெக்டா புரிஞ்சுக்கிற. ஏன்க்கா அப்போ நாங்கள் எதுவும் புரிஞ்சிக்கல அப்படிதானே? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்க? அக்கா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியல, அவ அப்படிதான் பேசுவா, நீங்க ஏதாவது கண்டுக்காதீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன சமைக்கணும் சொல்லுங்க அது. பிரியாணி சமைக்கலாம்னு இருக்கேன் சின்ன பொண்ணு. செஞ்சுடுவோமா? ஐ பிரியாணியா சூப்பர்க்கா. என்ன பிரியாணி பண்ண போற சொல்லுங்க. என்ன பிரியாணி பண்றதுன்னு தெரியல சின்ன பொண்ணு. அக்கா, மட்டன் பிரியாணி செஞ்சுடுவோமா? சரி வசந்தி, அதே செஞ்சுடுவோம். அக்கா நான் சொல்றது கேளுங்க. என்னது? இது பாருங்கக்கா, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சிக்கனும் மட்டனும் ரெண்டுமே எடுக்கிறோம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பிரியாணி பண்ணுவோம், சரிங்களா? இதனடி புதுசா இருக்கு. சிக்கனும் மற்றும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பிரியாணியா? ஆமாக்கா, எனக்கு கூட இந்த யோசனை இருக்குக்கா. சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். நம்ம ஒரு டைம் இப்படி செஞ்சுதான் பார்ப்போமே. சரி வசந்தி, நான் போய் கறி எடுத்துட்டு வரேன். பாருக்கா, அந்த அடுப்பு மேல செய்ய முடியாது. பெரிய அடுப்பு எடுத்துட்டு வந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் குண்டானெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க. நான் சூப்பரா செஞ்சு கொடுத்துட்றேன். சரி வசந்தி, நீ கேட்குற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். என்னக்கா பிரியாணியோட ஸ்மெல் கம்ம கம்மன்னு இருக்கு. வாசனை என்னமோ கம்ம கம்மன்னு இருக்கு. சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியலையே. சின்ன பொண்ணு, எதுக்கு நீ வம்புக்கு இருக்கிற வசந்திய? அவன் நல்லா தான் சமைப்பா. பாரு சின்ன பொண்ணு, நான் யூடியூப் பார்த்து சூப்பராக சமைச்சிட்டு இருக்கேன். நீ சும்மா இரு, நல்லா தான் இருக்கும். பாத்தியாக்கா எப்படி பேசுறாவ? ஐயோ வசந்தி, அவ பேச்செல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, சும்மா இரு. ஆமா, இப்பெல்லாம் என் பேச்சு பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அவங்க சமைச்சு முடிச்சிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க. வசந்தி, பிரியாணி வந்துருச்சா பாருமா. ஆக்கா பார்க்குறேன் இருங்கக்கா. அக்கா முக்கா பாகம் வெந்துருச்சுக்கா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடியெல்லாம் மூடி வச்சுட்டோம்னா, தம் போட்டோம்னா சூப்பராக ரெடியாக இருக்கா. சரி வசந்தி, நான் முட்டையை வேக வச்சிடுறேன். அதுக்குள்ளே எல்லாரையும் வர சொல்லிடலாம். அக்கா ரைத்தாலாம் ரெடி பண்ணிருக்கீங்களாக்கா? வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு சின்ன பொண்ணு. தயிர் ரெடியாக தான் இருக்கு. சரிக்கா, நாங்கள் 2 பேர் வெளியே இருக்கோம். ரெடி ஆனதுக்கப்புறம் எங்களை வந்து கூப்பிடுங்க, வந்து சாப்பிடுவோம். சரி சின்ன பொண்ணு. அப்போ வந்ததுல சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ அன்னைக்கு கொஞ்சம் உதவி பண்ணவா? இது பாரு மருமகளே, நீ ஒன்றும் செய்யாண்டா, சரியா? ஏன் அப்பா அப்படி சொல்றீங்க? என் பொண்ணே சமைக்கலம்மா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. வீட்லயும் வேலை நீ தானமா செஞ்சுக்கிட்டு இருக்க. இங்கேயாவது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோயே. அத்தைக்கு என்ன எம்பிட்டு பாசம். அத்தை காலையில நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். அவங்களும் மாமாவும் எங்கத்தான் போனாங்க? மருமகளே வந்துட்டேன் மருமகளே. இல்லம்மா, காலையில ஆளை காணாதான் தேடிட்டு இருந்தேம்மா. எங்க போயிட்டீங்க காலையில ஆளை காணோம்? அம்மா, நானும் அப்பாவும் ஆத்துல குளிக்க போயிருந்தோம்மா. நீங்க உங்களுக்கு காலைக்கு சளி பிடிச்சிருக்கீங்க, எதுக்கு பச்சை தண்ணியாவது குடிக்கிறீங்க? வயசாச்சும் உங்களுக்கு இது அறிவே இல்லைங்க. சரி விடுமா, தைரியமா போய் குளிக்கிறோம். எனக்கும் ஒரு நாள் தானே. சரி உக்காருங்க. சாப்பிட்டியா பாக்கியம்? இல்லைங்க, பொண்ணு சமைச்சிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். மாமா காஃபி ஏதாச்சும் கொண்டு வரட்டுங்களா மாமா? இல்லம்மா வேண்டாம், சாப்பாடு டைம் ஆச்சுன்னா சாப்பிட்டுப்போம். அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க கை காட்டு சாப்பிடுவோம். அப்பா, அண்ணா 2 பேரும் சாப்பிடுங்க. ம், பிரியாணி சூப்பரா இருக்குமா? அது வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க பாப்போம். சிக்கன் லெக் பீஸ் இருக்குதுல, சாப்பிடும்போது மட்டனும் டேஸ்ட்டும் வருது. ஆனால் டேஸ்டெல்லாம் செம்மையா இருக்குமா? எப்படிமா சமைச்சு? டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமா சூப்பராக இருக்குமா. உன் அன்னைக்கு அப்படி சொல்லி கொடுத்துருமா அது. சரிங்க சரிங்க, அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அம்மா சாப்பிடுங்கம்மா. அண்ணி பிரியாணி சூப்பரா இருக்கா நீ? அப்படியா? சாப்பிடு சாப்பிடு. ஏம்மா, பிரியாணி நம்ம வித்தியாசமா இருக்கு. சின்ன பொண்ணுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையாம்மா, சிக்கனும் மட்டனும் போட்டு பிரியாணி செய்யணும்ட்டு. வசந்தி இதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டா. சரி செய்யுங்கன்னு சொன்னேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குமா. அப்பாவும் அண்ணாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் அன்னைக்கு இதே மாதிரி சொல்லிக் கொடுமா, வீட்டில் செய்யட்டும்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்கள் அப்பனுக்கு என்ன, வாய்க்கு ருசியாக நம்ம வாய்க்கு போட்டால் நல்லா சாப்பிட்டுட்டு சும்மா வாய் சவடல் பேசிக்கிட்டு இருப்பாரு. சும்மா எதுக்குமா அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்க? எங்கள் அப்பாவை திட்டினா போதும், எனக்கு ரோசம் பத்திக்கிட்டு வந்துடும். சரிம்மா சாப்பிடுங்க, வசந்தியும் சின்ன பொண்ணு வெளியே இருக்காங்க, அவங்களையும் வர சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறேன். சரிம்மா சரிம்மா, போய் சொல்லு போமா. இன்னும் சின்ன பொண்ணு உட்காந்து தூங்குறா? நீ சின்ன பொண்ணு என்ன பண்ற? நீ சின்ன பொண்ணு நல்லா உறக்கமா? இல்லக்கா, எந்திரிச்சிட்டு தான் இருக்கேன். சும்மா லைட்டு கண்ணை சிந்த அவ்வளோதான். நானும் வசந்திக்கா பேசிக்கிட்டே இருந்தோமா, அவங்க அப்படி உறங்கினாங்களா, நானும் சுத்த அப்படி கண்ணு மூடனக்கா. சரி சரி வாங்க, போய் சாப்பிடுவோம். வசந்தி எழுப்படி. வசந்திக்கா வசந்திக்கா இழுங்கா மேல.
பாருங்க சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுமா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் போகணும். என்னது சாப்பாடு காலி வச்சா? பாத்தீங்களா, சாப்பாடு காலின்னு சொன்னா எப்படி எந்திரிக்கிறாங்க. வாங்கடி போய் சாப்பிடுவோம். நான் ஏதோ சாப்பிட்டுட்டு உறங்குற மாதிரி நினைப்புலாம் இருக்குங்கக்கா. அக்கா, நாம 2 பேரும் சாப்பிடாம தான் உறங்கிட்டு இருக்கோம், வாங்க சாப்பிட்டு வந்து உறங்குவோம். சரி சரி வாங்க உள்ள போய் சாப்பிட்டுட்டு வருவோம். காத்தோட்டமா இங்கே இருக்குக்கா, இங்கே சாப்பிடுவோம்க்கா நம்ம. ஆமாக்கா, காத்து நல்லா இருக்குக்கா, இங்கே சாப்பிடுவோம் நம்ம. சரி சரி இருங்க, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். இந்தாங்க 2 பேர் சாப்பிடுங்க. ம், அக்கா சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி சூப்பரா செஞ்சிருக்கீங்க. ஏதோ என்ன கலாய்ச்சிட்டு இருந்தாப்பி. மன்னிச்சுக்கிறேங்கக்கா, இனிமே பிரியாணி சமைக்கும் போது எனக்கு சேர்த்து சமைச்சு கொடுத்துருங்கக்கா. அம்புட்டு தானடி, நான் சமைக்கும் போது உனக்கு கூப்பிடுறேன், வந்து சாப்பிட்டுட்டு போ. வசந்தி, இன்னைக்கு எந்த பிரியாணிக்கு எங்க வீட்டுல ஒரே பாராட்டு தான். உனக்கு இன்னைக்கு பாராட்டு விழா நடத்தாதது ஒண்ணுதான் குறை. ஏங்கா, சிக்கனை மட்டனை போட்டு சமைக்கலாம்னு முதல்ல ஐடியா கொடுத்தது நான் தானக்கா. ஆமாண்டி ஆமாண்டி, ஐடியா கொடுத்தது தான். சின்ன பொண்ணு, நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னது சின்ன பொண்ணு தான். சமைச்சது வசந்தினிட்டு. 2 பேருக்கும் பாராட்டு விழா தான், சரியா? சரிக்கா சரிக்கா, எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் வேணாம், எனக்கு பிரியாணி ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு முடியுது, நான் எடுத்துட்டு வரேன். அக்கா வாங்கக்கா, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கக்கா. வர சாப்பிடுங்க.